அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகவல் வரிகள் 185, 186. அகவல் வரிகள்: பொதுவது, சிறப்பது, புதியது, பழையதென்று அது அது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி. இந்த அகவல் வரிக்கான விளக்கம்: கல்லார்க்கும் கற்றவர்க்கும் வலிமை மிக்கவர்க்கும் பலம் இல்லாதவர்க்கும் நல்லவர்கட்கும் பொல்லாதவர்கட்கும் செல்வந்தர்க்கும் ஏழைகட்கும் இன்னும் எவ்விதமான ஏற்ற தாழ்வுகள் மனிதரிடத்தே இருந்தாலும் இறைவனோ அனைவருக்கும் பொதுவானவனாகவே இருக்கின்றான். உயர்ந்த கல்வி அறிவு பெறுவது சிறப்பே. குறையாத செல்வம் பெற்று வளமான வாழ்க்கை பெற்றால் அதுவும் சிறப்பே. உலகமே புகழும்படி சாதனைகள் புரிந்து புகழ்பட வாழ்தலும் சிறப்பே. நோயற்ற வாழ்வு கிட்டுமேயானால் அதுவும் சிறப்பே. சிறப்புகள் எவ்வளவோ உள்ளன, அனைத்தினையும் சொல்லி முடியாது. உண்மையில் சிறப்பானது என்று ஒன்று இருக்குமானால் அது இறைவனே. இறைவனை விட சிறப்பானது எதுவும் இல்லை. எந்த பொருளும் ஆரம்பத்தில் புதியதாக திடமாக இருக்கும். காலப்போக்கில் அது நைந்து போவதாலோ ஆற்றலை இழப்பதாலோ தேய்ந்து போவதாலோ எக்காரணத்தாலோ புதுமையை இழந்து விடுகின்றது. எக்காரணத்தாலும் எக்காலத்தும் தன் நிலை இழக்காது என்றும் புதியதாக ஒன்று இருக்குமே என்றால் இறைவன் தவிர வேறு எதுவும் இல்லை. என்றைக்கும் இறைமையே புதியது. புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பழைய காலத்து பழமையான பல பொருட்களை பூமியிலிருந்து தோண்டி எடுக்கின்றார்கள். எந்த ஆண்டில் எழுதப்பட்டது என்றே கூற முடியாத மிக மிக பழமையான சிறப்பான நூல்களும் உள்ளன. உலகில் தோன்றிய எதுவும் இந்த உலகை விட பழமையானது அல்ல. இந்த உலகம் பழையது என்றால் அதைவிட பழமையானது சூரியன். இறைவனோ அதற்கும் பழமையானவன். எதையும் விட பழையது இறைவனே. அனைவருக்கும் பொதுவானதாகவும் எதையும் விட சிறப்பானதும் எதையும் விட புதுமையானதும் எதையும் விட பழமையானதும் எந்த பொருட்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றனவோ அல்லது கருதப்படுகின்றனவோ அந்தந்த பொருளாகவே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.